குளச்சல் அருகே இன்று நிச்சயதார்த்தம் நடக்கவிருந்த நிலையில் இளம்பெண் காதலனுடன் போலீஸ் நிலையத்தில் தஞ்சம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த வனஜா. இவரது மகள் நிஷாந்தி, வயது 24. இவர் குலசேகரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக பணியாற்றி வருகிறார். குளச்சல் கீழத்தெரு பகுதியைச் சேர்ந்தவர் அபினாஷ், வயது 27, என்ஜினியரிங் பட்டதாரி. இவர்கள் இருவரும் கடந்த 2.5 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். இதில் அபினேஷ் நிஷாந்தியின் உறவு முறையான வாலிபர் ஆவார். இவர்களது காதலுக்கு நிஷாந்தியின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிக்கவே அவர்கள் மகளுக்கு அவசரமாக வேறொரு இடத்தில் வரன் பார்த்தனர். இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை அவர்களது நிச்சயதார்த்தம் நடக்கவிருந்தது. ஆனால் பெற்றோர் பார்த்த வரன் பிடிக்காததால் நிஷாந்தி நேற்று மருத்துவமனைக்கு செல்வதாக கூறி வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார். பின்னர் நிஷாந்தி தனது காதலன் வீட்டிற்கு சென்று அவரது பெற்றோர் முன்னிலையில் அபினாஷை திருமணம் செய்துள்ளார். இதனையடுத்து நிஷாந்தி காதலனை திருமணம் செய்த புகைப்படம் மற்றும் வீடியோவை தனது தாயாருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனை பார்த்த தாயார் அதிர்ச்சியடைந்தார். உடனே தாயார் தனது மகளை ஒரு கும்பல் காரில் கடத்தி சென்று விட்டதாக குளச்சல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் அந்த கும்பல் தனது மகளை குளச்சல் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அடைத்து வைத்து வாலிபர் ஒருவருக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறினார். உடனே போலீசார் நிஷாந்தியின் செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அவர்கள் இருவரையும் போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்தனர். அப்போது மகளை பார்த்ததும் தாயார் அவரது காலில் விழுந்து தன்னுடன் வருமாறு கதறி அழுந்தார். இதனையடுத்து போலீசார் நிஷாந்தியிடம் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது அவர் தன்னை யாரும் கடத்தவில்லை என்றும், பெற்றோர் பார்த்து வரனை திருமணம் செய்து கொள்ள அவர்கள் என்னை கட்டாயப்படுத்தியதால்தான் தான் வீட்டை விட்டு வெளியேறி காதலனை திருமணம் செய்து கொண்டதாகவும் நிஷாந்தி போலீசாரிடம் தெரிவித்தார். தொடர்ந்து நிஷாந்தி தனது காதல் கணவருடன் செல்ல விரும்புவதாக கூறியதை அடுத்து போலீசார் காதல் ஜோடியினர் பதிவு திருமணம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தி பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர்.